Welcome to Logitube. I am Prem Kumar. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஆஃப் Windows 8 Windows 8 எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா Windows 8.1 ஆப்பரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்றோம். Windows 7 க்கு அடுத்தது Windows 8 ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த Windows 8 ல பாத்தீங்கன்னா there is some trouble in error வர்றதுனால என்ன பண்ணாங்க, Windows 8 ல இருந்து அந்த எரர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி and then பாத்தீங்கன்னா Windows 8.1 என்ற ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ கரண்டா மொபைல்ஸ்ல டேப்ஸ்லயும் வந்து இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சேம் as Windows 7 ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டாலேஷன்ல சொன்ன மாதிரி தான் இந்த வந்து நம்ம சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணும்போது F10 F12 or F2 கொடுத்தோம்னா நம்ம பூட் மெனுக்குள்ள போறோம். ஒன்ஸ் பூட் மெனுக்குள்ள போனதும் இதே மாதிரி சேம் டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து நான் விர்ச்சுவலாக இன்ஸ்டால் பண்ணுறதுனால வந்து எனக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டைரெக்டாக உள்ளே போனதும் ஏற்கனவே ப்ரீ டிஃபைன்டாக நான் வந்து ஸ்பேஸ்லாம் அலர்ட் பண்ணிடுறதுனால இதில் ஸ்பேஸ் கேட்காது. பட் நம்ம ஜென்ரலான இன்ஸ்டாலேஷன் போகும்போது ஆப்ரேட்டிங் சிஸ்டமே இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஹார்ட் டிஸ்கை வந்து என்ன மாதிரி பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா Windows 8ல வந்து there should be 3 partition, 3 partition தான் நம்ம பிரிக்கணும். மோர் தென் 3 partition பிரிச்சா வந்து there will be some error. நம்ம இன்ஸ்டடாக என்ன பண்ணலாம்னா பார்ட்டிஷன் வந்து பிரைமரியா பார்ட்டிஷனாக இருந்து சிம்பிள் பார்ட்டிஷனாக போயிடுது. அந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுனால நம்ம வந்து 3 பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கிட்டு வேணும்னா நம்ம வந்து நம்ம கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆகி உள்ளே போனதுக்கப்புறம் வேணால் நம்ம பார்ட்டிஷனை பிரிச்சுக்கலாம். அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. பட் ஃபஸ்ட்டு போடும்போது வந்து எல்லாரும் 3 பார்ட்டிஷனுக்கு மேலே பிரிக்க வேண்டாம். அந்த 3 பார்ட்டிஷன் பிரிக்கும் போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸ் அலாட் பண்ணிக்கலாம். அதே போல் இதில் வர அந்த பார்ட்டிஷன் பிரிக்கும் போது மெயினாக வந்து இன்னொரு விஷயமும் நோட் பண்ணணும். சிஸ்டம் ரிசர்வ் ஃபைல்ஸ்ன்னு சொல்லி ஒரு 350 MB டிஸ்க் பார்ட்டிஷன் ஒன்று கிரியேட் ஆகும் இந்த இன்ஸ்டாலேஷன் நடக்கும்போது. தயவு செஞ்சு அந்த பார்ட்டிஷனை டெலீட் பண்ணிடாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிஷனில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட விண்டோஸோட பூட் லோடர் ஃபைல்ஸ் எல்லாமே அதில் தான் போய் ஸ்டோர் ஆகும். ஒன்ஸ் நம்ம அதை டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி நம்ம பூட் லோடருக்குள்ளே போக முடியாது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் cannot be defined அப்படின்னு சொல்லி ஒரு alt control delete ஸ்க்ரீன் வரும். ஸோ அந்த மாதிரி ட்ரபிள் வரக்கூடாதுன்னா நம்ம வந்து அதை செக்யூராக பார்த்துக்க வேண்டியது முக்கியம். ஸோ அந்த ஃபைல் போனீங்கன்னா தெரியாமல் டெலீட் பண்ணிடாதீங்க. இன்ஸ்டால் ஆகிற வரையும் வெயிட் பண்ணுவோம். இது கரெக்டாக வந்து விண்டோஸோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னாலும் இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ் கொண்ட ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ரீஸ்டார்ட் கொடுப்போம். கிராஃபிக்கலாக மோஸ்ட்டாக கொண்டு வந்து ரொம்ப டெக்னிக்கல் அண்ட் அட்வான்ஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக கொண்டு வந்திருக்காங்க. இதில் இருக்கிற ஃபீச்சர் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பி இல்லை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக ஒன்றுக்குள்ளே அப்படின்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஐகான்ஸ் பேசிஸில் இருக்கும். அது தென் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் அப் விண்டோஸ், ஒரே ஒர்க் ஸ்பேஸை வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். ஒரே ஸ்க்ரீனில் 4 விதமான விஷயத்தையும் நம்மளால் பார்க்க முடியும். இதுதான் இதோட அட்வான்ஸ் ஃபீச்சர்னு சொல்லலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெட்வொர்க் கம்யூனிகேஷனில் எந்த ஒரு ரிசோர்ஸாக இருந்தாலும் நம்மளால் இன்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். It specially suits for office
professional officers and students in சொல்லலாம், and especially home for homemakers also. டெஸ்க்டாப் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இதோட டெஸ்க்டாப்பும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸை விட இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கு. மோஸ்ட் ஃபுல்லாக சொன்னால் நம்ம மொபைல் ஆண்ட்ராய்டு எல்லாம் எவ்வளோ கிராஃபிக்கலாக இருக்குமோ அதை விட நல்லா கொண்டு வந்திருக்காங்க. டேக் சம் டைம் டு ரீபூட் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்மளோட டெஸ்க்டாப்போட வெர்ஷன் வரும். இதோட டெஸ்க்டாப் வெர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அட்வான்ஸ் ஃபீச்சர் என்னென்னா, நமக்கு எப்படிலாம் வேணுமோ அதை நம்மளே சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. செவல் ரீபூட்ஸ்க்கு அப்புறம் ஸ்லைட் இப்படி தான் வரும். ஒரு 3D மூவி வர மாதிரி இன்ட்ரோ வரும். ஹாய் வெல்கம் டு அப்படிலாம் வரும். ஸோ இது வந்து மோஸ்ட் ஃபோக்கப்லி இப்போ இருக்கிற கரண்ட்டு ஸ்டேட் ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. பட் they have to wait to enjoy this wonderful operating system. ஆஃப்டர் செவரல் டைம்ஸ் ரன் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வர இது வந்து வரும். ஒன்ஸ் எல்லா அப்ளிகேஷன்ஸும் இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து டிஸ்பிளே வரும். டிஸ்பிளேவும் நம்ம செட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். விண்டோஸ் 8.1 அண்ட் விண்டோஸ் 8 அண்ட் விண்டோஸ் 8.1ல் மைக்ரோசாஃப்ட் கொண்டு வந்த மெயின் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்டோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே வரணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. லைக் their cloud storage, hotmail services and Skype application முதல் கொண்டு இதுக்குள்ள கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து மோஸ்ட் எஃபிஷியண்ட்டாக கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும் அப்படின்ற இதோட மெயின் கான்செப்ட். ஆல்மோஸ்ட் ரெடி. Let's start.
விண்டோஸ் 8.1ஓட ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். ஸ்லைடபிள். இப்போ டெஸ்க்டாப் வெர்ஷன் கிளிக் பண்ணோம்னா Visual Studio installing. ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் லாகிடியூப். விண்டோஸ் 8.1ல் இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டென்ட் இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம வந்து கஸ்டம் ஆப்ஷன் கொடுக்க முடியும். பட் இதில் வந்து கஸ்டம் ஆப்ஷன் வராது. ஏன்னா நான் வெர்ச்சுவலாக போட்டதுனால நம்ம டெஸ்க்டாப்பில் டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஆப்ஷன் கேட்கும். அதில் போயிட்டு நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஒய் பிகாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம நெட் ஏதோ ஒரு சோர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து டிஸ்கிரிப்ஷன் வரும். ஸோ அது கொஞ்சம் ட்ரபுளாக இருக்கும். ஸோ அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you.